வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. எங்கே இருக்கேன்னா கஸ்டமர் பிளேஸ் போயிட்டுருக்கேன். ஓகேங்களா, இப்போ இந்த ரோட்டில் நீங்கள் எவ்வளோ ஸ்பீடில் போவீங்க? மினிமம் 20 to 40. ஓகேங்களா, அதுக்கு மேலே போனீங்கன்னா இதில் விபத்து ஏற்படும். ஓகேங்களா, ஏன் இந்த பதிவு போடுறேன்னா, ஒரு காணொலி பார்த்தேன், சரியான ஆக்சிடென்ட் கிரைஸ். பாருங்க, பார்க்குற இடத்துலாம் இந்த மாதிரி நிறுத்திக்கினா நான் போய் முட்டுற மாதிரி தான் நிற்க முடியும். ஓகேங்களா, எங்கே பார்க்குறாரோ ஆட்டோக்காரனா அங்கே நிப்பாட்டிப்பார். அது என்ன பண்ணுறது, அவரோட சவாரி எங்கே கிடைக்குதோ அங்கே நிப்பாட்டிப்பார். ஆனால் பின்னாடி வண்டி வருதா எதுவுமே கேமராலாம் பார்க்க மாட்டார். சரி, மிரர்லாம் பார்க்க மாட்டார். ஏன்னா ரொம்ப ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேங்களா, அதனால் பார்த்துலாம் ஓட்ட மாட்டாங்க. நம்ம தான் பார்த்து ஓட்டிக்கணும். பாருங்கள், ஓவர்டேக் பண்ணும்போது எந்த சந்திலேருந்து 2 வீலர் வரும்னே தெரியாது. நம்ம பார்த்து ஓட்டிக்கணும். நம்மளை இடிக்காமல் அவங்கள நம்ம இடிக்காமல் ஓட்டுறது தான் டிரைவரோட திறமை. ஓகேங்களா, அவங்க இன்னும் வேகமாக உள்ளே பூந்தாலும் நம்ம பார்த்து தான் ஓட்டணும். ஓகே, இந்த மாதிரி ரோடு பள்ளமாக இருக்கும், அந்த இடத்துல பொறுமையாகி போகணும். நம்மளுக்கு பின்னாடி 2 வீலர் வரும், நம்ம சடனாக பிரேக் ஆச்சுன்னா டப்புக்குன்னு எடுத்துன்னு பம்பர்லேயே குத்திடுவாங்க. ஓகேங்களா, முன்னாடி மாடு கிராஸ் ஆகும், அதுக்கு முன்னாடி இப்போ ஆட்டோ போயிட்டுருக்குன்னா அதுக்கு முன்னாடி சந்தில் 2 வீலர் வரும். ஓகேங்களா, யாருமே இங்கே ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க கைஸ். முக்கியமாக பார்த்தீங்கன்னா 2 வீலரில் தான் ஆக்சிடென்ட் ஆகுது. எப்படி சொல்கிறேன்னா, சடனாக உள்ளேருந்து வெளில திரும்புகிறாங்க, ஒரு செகண்ட் கூட பார்க்க மாட்டாங்க. டப்புக்குன்னு ரைட் எடுத்துடுறாங்க, லெஃப்ட் எடுத்துடுறாங்க, இண்டிகேட்டர் கூட போகிறதில்ல, பின்னாடி வண்டி வருதான்னு மிரரே பார்க்க மாட்டாங்க கைஸ். ஓகேங்களா, எத்தனை தடவை இந்த வீடியோ போட்டாலும் ஓகேங்களா, யாரும் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. பின்னாடி வண்டி வருது நின்று திரும்பலாம், நானே ஃபாலோ பண்ண மாட்டேன். ஓகேங்களா, அப்புறம் ஏன் இந்த வீடியோ அப்படின்னா, எல்லாரும் அவேர்னஸ் வேணும். அது பாருங்கள், பின்னாடி வண்டி வருது அப்படியே டபக்குன்னு நிப்பாட்டார் பார்த்தீங்களா, அவ்வளோதான். நம்ம தான் பார்த்து ஓட்டிக்கணும் கைஸ். இங்கே ஸ்பீடாலாம் ஓட்டினீங்கன்னா அது விபத்தில் தான் முடியும். ஓகேங்களா, என்னடா வினோத்து காலையிலே அப்படின்றீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்களா, சொல்கிறேன். யாருமே இங்கே ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஒரு இடத்துல ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, சரியான ஆக்சிடெண்ட். ஒரு காருக்காரன் வேகமாக போயின்னு இருக்காங்க கைஸ். இது நம்ம ஊரில் இல்லை, ஃபாரினில். ஓகேங்களா, கிட்டத்தட்ட எவ்வளோ 200 இருக்கும்னு நினைக்கிறேன். 100 தாண்டிட்டாலே எந்த வண்டியாக இருந்தாலும் கண்ட்ரோல் வராது கைஸ். ஒரு ரோடு, அந்த ரோடு வளைவாக இருக்குதா குறுகலாக இருக்குதா, ஓகேங்களா, ஃபஸ்ட்டு போகிறோமா, ரெண்டாவது வரும்போது செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இந்த ரோட்டில் இவ்வளோ தான் ஓட்டணும். நான் பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு என்னையே எடுத்துங்க, ஹைவேல போகும்போது 80. ஓகேங்களா, சிட்டிக்குள்ளே வரும்போது 30, 40. ஓகேங்களா, 30 இருக்காது, 40, 20. ஓகேங்களா, அது மிஞ்சி போனால் கொஞ்சம் காலியாக இருந்தால் 60 ஓட்டலாம். ஓகேங்களா, 60 கூட எனக்கு தெரிஞ்சு ரேர் தான். ஓகேங்களா, ஏன்னா அது ஆக்சிடெண்ட்டில் தான் முடியும். 20, 40 அதுதான் மினிமம் கண்ட்ரோல். ஏன்னா நம்ம 60 ஓட்டணும்னா ஒரு வண்டி ஓவர்டேக் பண்ண வேண்டிய வரும். அப்போ நான் ஆப்போசிட்டில் வர வண்டிக்காரன் நம்மளை திட்டுவான். ஓகேங்களா, அது ஆக்சிடெண்ட்டில் தான் முடியும். ஒருத்தர் செம்ம ஸ்பீடாக போய் ஆக்சிடெண்ட் பண்ணிட்டார். ஓகேங்களா, அந்த காரு எப்படின்னா வளைவில் திரும்பும்போது, ஓகேங்களா, வளைவில் திரும்பும்போது அவருக்கு தெரியல, கண்ட்ரோல் வரல. ஓகேங்களா, 3 பெல்ட்டு அடித்து வானத்துக்கு பறக்கிற மாதிரி பறந்து ஒரு 100 டவுனில் போயிட்டு விழுந்தது காரு. ஓகேங்களா, 100 டவுனில் போய் விழுந்தது. இப்போ இங்கே வண்டி திரும்புது, நம்ம நின்று தானே போனோம், ஆனால் யாருமே நிற்க மாட்டேறாங்க, டிராக்டர் ஏறுது. ஓகேங்களா, ஒரு டிரைவருக்கு ஒரு வேளை சாப்பாடு கூட வாங்கி கொடுக்க மாட்டேறாங்க கைஸ் கஸ்டமர். ஒரு 100 ரூபா கொடுத்துருந்தாப்பா போய் சாப்பிட்டு வந்துருப்பான். ஹோட்டலில் கூட யூகோ பார்க்குறாங்க கைஸ். நீ கூட வராதப்பா, சாப்பிட வராதப்பா அப்படின்னு ஒரு டிரைவரை சொல்லியிருக்காங்க. என்னையும் நிறைய தடவை சொல்லியிருக்காங்க. நானும் ஒரு மனுஷன் தாங்க, உங்களை கூட்டின்னு போய் சேஃப்டியாக வரோம் பாருங்க. நானும் ஒரு கடவுள் மட்டும் தான். ஓகேங்களா, ஏன்னா நானே பெருமையாக பேசிக்க மாட்டேன். ஓகேங்களா, உயிரை கையில் பிடிச்சி பத்திரமா எடுத்துகிட்டு போய் தூக்கம் வராமல் எடுத்துகிட்டு போய் உங்களை சேஃப்டியாக வரோம் பாருங்க. நாங்களும் ஒரு கடவுள் மாதிரி தான். ஓகேங்களா, எங்களை நம்பி தான் நீங்கள் வரீங்க. ஒரு டிரைவரை பார்த்தா சீன்னு சொல்கிறது, அவனை மதிக்கக்கூடாது, பேசக்கூடாது, அவன் டீட்டெயில் மட்டும் வாங்கிக்கணும், ஆனால் உங்கள் டீட்டெயில் சொல்ல மாட்டீங்க. ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டேன்னு கேட்க மாட்டீங்க, சாப்பாடும் வாங்கி கொடுக்க மாட்டீங்க, ஒரு டீ கூட வாங்கி கொடுக்க மாட்டீங்க. உங்களை நாங்கள் டிப்ஸ் கொடுங்க அதெல்லாம் ஒன்றும் கேட்கல. ஒரு வேளை சாப்பிட்டியான்னு கேட்கல, சாப்பாடு வாங்கி கொடுங்கன்னு கேட்கல, சாப்பிட்டியான்னு கேட்கக்கூட வேணாம் நீங்கள். ஓகேங்களா, எங்களை நம்பி வரீங்களா, அதுவே போதும். உங்களை நாங்கள் சேஃப்டியாக அறிவிக்கிறோமா, அதுவே பெரிய விஷயம். மரியாதை கொடுத்து ஒரு டிரைவர் அப்படியா இப்படியா பேசுறதோட
அவராக நல்லா சேஃப்டியாக இறக்கி விட்டார். அவ்வளோதான். அந்த மரியாதை வைக்கோசம் தான், வேறு எதுவுமே நாங்கள் எதிர்பார்க்கலங்க. எங்களுக்கு டிப்ஸு கொடுங்க, 100 200 டிப்ஸ் கொடுங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கறதில்ல. வந்தீங்களா, நீங்கள் உங்கள் பாட்டு நீங்கள் உட்கார போகிறீங்க, நீங்கள் பாட்டுன்னு ட்ராவல் பண்ண போகிறீங்க. ஆனால் வந்தோன்னே என்ன சொல்கிறீங்க, இது உட்காந்து பாட்டு போடுன்றீங்க, பாட்டு கேட்காதுன்றீங்க, ஃபோன் பேசாதீங்க, ஸ்பீடாக ஓட்டாதீங்க. நம்மளுக்கு 1008 ரூல்ஸ் போட்டு இவர் போகிறாரு. 3 மணி நேரம் ட்ராவலிங்லேயே இவ்வளோ ரூல்ஸ் போடுறாரு நம்மளுக்கு. ஓகேங்களா, நம்ம ஏங்க ஸ்பீடாக ஓட்ட போகிறோம்? ஒரு டிரைவருக்கு தெரியாதா இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு கஸ்டமர்கிட்ட எப்படி நடந்தணும், அவங்களை எப்படி எடுத்துகிட்டு போய் ஓடணும், ஏறி உக்காந்தோன்னா எத்தனை மணிக்கு போகணுன்றது மட்டும் கேட்குறீங்க. ஏறி உக்காந்தோன்னே எத்தனை மணிக்கு போகணுன்றது மட்டும் கேட்குறீங்க. இதே ஒரு ஃப்ளைட்டில் டைம் கேட்குறீங்களா? இல்லை. ஒரு ட்ரெயினில் டைம் கேட்க முடியுமா? இல்லை. பஸ்லேயும் கேட்க முடியாது. ஓகேங்களா, கண்டக்டருக்கு கேட்டால் திட்டு தான் வாங்குவீங்க. ஆனால் காரில் மட்டும் ஏன் கேட்குறீங்கன்னு தெரியல. காரில் மட்டும் ஏறி உக்காந்தோன்னு எத்தனை மணிக்கு போய் சேருவீங்க? டைமிங் மட்டும் மோட்டார் ஃபீல்டில் மட்டும் கேட்காதீங்க. ஏன்னா எந்த டைமில் என்ன ஆகும்னு தெரியாது. டயர் பெஸ்ட் ஆகலாம், ஆக்சிடெண்ட் ஆகலாம், எது வேணாலும் நடக்கலாம். அதனால் டைம் மட்டும் கேட்கக்கூடாது என்னை பொறுத்தவரைக்கும். இதே நீங்கள் ட்ரெயின் ஃப்ளைட்டில் மட்டும் கேட்கவே மாட்டேங்க டைம். ஒரு ஃப்ளைட்டு ட்ரெயின்லலாம் போய் கேளுங்க, சொல்லவே மாட்டாங்க. அதுக்கு தான் மேப் இருக்குது, ஜிபிஎஸ் இருக்குது, அதில் போட்டு செக் பண்ணிங்க. இப்போ இதுலேயும் அதே மாதிரி தான். காரில் ஏறி உட்காந்தோன்னா நீங்கள் மேப் போட்டிங்கன்னா எத்தனை மணிக்கு போய் சேர போகிறோன்றது தெரியும். நம்ம ஏறி உட்காந்தோன்னா நான் எங்கேயுமே நிற்க மாட்டேன், நான் ஸ்டெப்பாக தான் ஓட்டுவேன். எனக்கு யூரின் வந்தாலும் பாத்ரூம் வந்தால் மட்டும் தான் நிப்பாட்டுவேன். அதே மாதிரி கஸ்டமர் யூரின் வந்தால் பாத்ரூம் வந்தால் மட்டும் தான் நிப்பாட்டுவேன். அவங்க டீ சாப்பிட்ணும், டிஃபன் சாப்பிட்ணுன்னு கேட்டால் மட்டும் தான் நிப்பாட்டுவேன். மற்றபடி வேறு எதுக்கும் நம்ம நிப்பாட்ட போகிறதில்ல. ஓகேங்களா, அங்கே டிராஃபிக்காக வரதுக்கும் டிரைவருக்கும் எதனா சம்மந்தம் இருக்கா? சொல்லுங்கள் பார்ப்போம். முன்னாடி எது வேணாலும் நடக்கலாங்க. நம்ம முன்னாடி யோசிக்க முடியாது, பின்னாடியும் நடக்க முடியாது. முன்னாடி நடக்குது பின்னாடி தெரிஞ்சிச்சுன்னா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காதுன்னு வாங்க லைஃப்பில். இப்போ என் லைஃப்பில் கூட நிறைய இன்ட்ரெஸ்ட்டாக நடக்குது. பின்னாடி நடக்குது முன்னாடி தெரிஞ்சிட்டா நம்மளே உஷாராகிடும்ல. அதுதான் கடவுளோட ட்விஸ்ட்டு. ஓகேங்களா, ஒரு டிரைவருக்கு மரியாதை கொடுங்க. ஓகேங்களா, நாங்களும் உங்களை மாதிரி ஒரு மனுஷன் தான், சாதாரண மனுஷன். உங்ககிட்ட பணம் இருக்குது, என்கிட்ட பணம் இல்லை, அவ்வளோதான் வித்தியாசம். பணம் இல்லாதனால தான் இங்கே வந்து கஷ்டப்பட்டுருக்கேன். பணம் இருந்துச்சுன்னா நானும் உங்களோட டபுள் மடங்கு இல்லை, ட்ரிபிள் மடங்கு ஜாஸ்தியாக வாழுவோம். ஓகேங்களா, எங்களுக்கும் டீசெண்டாக ட்ரெஸ் போடணும், நல்லா வாழணும், எல்லோரும் முன்னாடி மதிக்கிற மாதிரி வாழணும். ஒரு பக்கம் சொந்தக்காரங்க தான் மதிக்கிறேன், அதான் கஸ்டமராகவே மதிக்கணும்னு தான் ஆசைப்படணும். ஆனால் அவங்களும் மதிக்க மாட்டுறாங்க. என்ன பண்ணுறது? ஒரு டிரைவரை சீன்னு நினைக்கிறாங்க. அவங்க போய் ஹோட்டலில் சாப்பிட்ற ஹோட்டலில் நம்ம சாப்பிடக்கூடாதுன்றாங்க. ஒரு 100 ரூபா சாப்பிடுப்போம் என்னப்பா அப்படின்னு கேட்க மாட்டாங்க. இவ்வளோ பிரச்சனை இருக்குங்க. கஸ்டமர் ப்ளேஸ்க்கு வந்துட்டேன் கைஸ். என்னன்னா இப்போது ஒன்றும் இல்லை, இப்போது முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ஓன் போர்டு கார் ஓட்ட தெரியாத ஒரு சில பேர்னால 5 பேர் 4 பேர் 3 பேர்னால ஆக்சிடெண்ட் ஆகுதுங்க. ஒரு 1000 ரூபா 800 ரூபா கொடுத்து ஒரு டிரைவரை வச்சுட்டு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர், ஓகேங்களா, ஓட்ட பயிற்சி எடுத்த ஒரு டிரைவரை யூஸ் பண்ணி அழகாக போயிட்டு சேஃப்டியாக வரத்துக்கு முடியல. ஓகேங்களா, 1000 ரூபா 800 ரூபா நம்மளே மிச்சம் பண்ணி செல்ஃப் டிரைவ் ஓட்டலான்னு நினைக்கிறாங்க. எவ்வளோ பெரிய டிரைவராக இருந்தாலும் 300-400 கிலோமீட்டர் தான் ஓட்ட முடியும். அவருக்கே ரெஸ்ட் இல்லைன்னா அது மரணத்தில் தான் ஏற்படும். ஓகேங்களா, விபத்தில் தான் முடியும். ஓகேங்களா, அதை ஏன் யாரும் நினைக்க மாட்றாங்கன்னே தெரில கைஸ். அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த ஊட்டி மூணாறுலாம் பாருங்கள், நிறைய பேர் ஓட்ட தெரியாத அதிகமாக ஆக்சிடெண்ட் ஆகுது. ஓகேங்களா, டீ போர்டே இல்லை. ஓகேங்களா, டீ போர்டு முக்கால்வாசி குறைஞ்சிச்சு. இதுக்கப்புறம் ஓன் போர்டு தான் அதிகமாக இருக்க போகுது. ஏன்னா எல்லாம் செல்ஃப் டிரைவிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டிரைவர் வந்து இருக்கிறத விட்டுட்டு வேறு வேலைக்கு போக வேண்டியது தான் இதுக்கப்புறம் சூழ்நிலை வரும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, 1-2 தான் இருக்குது. அப்படி அது என்ன சொல்கிறதுங்க, இப்போது முந்தா நேற்று ஒரு சம்பவம் நடக்க வேண்டியது. ஓகேங்களா, தொடர்ந்து ஒரு 10 வண்டி அடிப்பட வேண்டியது ஒரே ஒரு ஓன் போர்டு கார்னால். ஓகேங்களா, எப்படின்னா இப்போது டிவிஎஸ் கம்பெனி இருக்குது பாருங்கள், சென்னையிலேருந்து அவுட்டரில் டிவிஎஸ் கம்பெனி இருக்குது. ஓகேங்களா, எல்என்டிக்கு முன்னாடி. ஓகேங்களா, எல்என்டி தாண்டவனு. ஓகேங்களா, கரெக்டாக எல்என்டிக்கு டிவிஎஸ் கம்பெனிக்கும் நடுவில். ஓகேங்களா, ஒரு யூட்டன் ஹைவேல யூட்டனே வைக்கக்கூடாது. ஓகேங்களா, மெயின் ரீசன் ஹைவேல யூட்டன் வச்சா 2 வீலரு, நாய், மாடு, ஓகேங்களா, லாரி, பஸ்ஸு எல்லாமே டேன் ஆகும். ஓகேங்களா, ஹைவேல எல்லாருமே ரோடு நல்லா இருக்குன்னு ஸ்பீடாக தான் ஓட்டுவாங்க. ஓகேங்களா, நீங்கள் இல்லைன்னா எல்லா வண்டியுமே 80 90 100க்கு மேலே போகக்கூடாதுன்னு லாக் பண்ணிட்டீங்கன்னா எந்த வண்டியுமே ஸ்பீடாக போகாது. எல்லாமே குறிப்பிட்ட ஸ்பீட்லேயே ஓட்டிப்பாங்க. இங்கே முக்கால்வாசி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க தெரியுமா தப்பு, ஒரு ஸ்பீட் லிமிட்டு மெயின்டைன் பண்ண மாட்டுறாங்க. இப்போது எந்த இடத்துல எப்படி ஓட்டணும், ஒரு சர்வீஸ் ரோடு வருதுன்னா அந்த இடத்துல 40-50க்குள்ளே ஓட்டணும், இல்லை 20க்குள்ளே ஓட்டணும் அப்படின்னு நினைக்க மாட்டுறாங்க. அந்த சர்வீஸ் ரோட்டில் தான் ஸ்பீடாக போகணும்னு அடம் பிடிக்கிறாங்க.
ஓகேங்களா. இங்கே பண்ணுற பெரிய பெரிய தப்பு அதுதான். ஓகேங்களா. ஆனால் நிறைய பேர் அந்த இடத்துல தான் ஸ்பீடாக ஓட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போது ஒரு கண்டெய்னர் போகுதுன்னா அந்த இடத்துல கண்டெய்னரில் ரைட் லைனில் போக மாட்டேது. ஓகேங்களா. லெஃப்ட் லைனில், சென்ட்ரல் லைனில், சைட் லைனில். ஓகேங்களா. 3 கண்டெய்னர் ஒரே இடத்துல போனால் அப்புறம் பின்னாடி வர வண்டிங்களுக்கு வழி கிடைக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்க, எல்லாம் சைடு லெஃப்ட்டு எந்த சந்தில் கிடைக்குதோ அந்த சந்தில் போடுவாங்க. லாரிக்கார் டப்புன்னு லெஃப்ட் எடுத்தாலும் அடுத்த செகண்ட் ஆக்சிடென்ட் ஆகும். ஓகேங்களா. இப்போ ஒரு காரு நல்லா போய்ட்டு இருக்கும்போது திடீர்னு பின்னாடி பார்க்காத சடனாக லெஃப்ட் எடுத்தாருன்னா அதுவும் ஆக்சிடெண்ட்டில் தான் முடியும். ஓகேங்களா. இப்போ உதாரணத்துக்கு அன்றைக்கி 3 லைன்லையுமே வண்டி வந்துருந்துச்சு. ஓகேங்களா. இப்போ தான் ரோடு போட்டுருக்காங்க 6 லைன். ஓகேங்களா. இதில் 3 லைன், இதில் 3 லைன், NH48. ஓகேங்களா. இப்போ வேலூர் டு காஞ்சிபுரம் ரோடு வந்து வாலாஜாலேருந்து ஸ்ரீபெரும்புதூர் வரையிலுமே ரோடு ஒர்க்கிங்கில் இருக்குது. ஓகேங்களா. அந்த ரோடு வந்து டேக் டைவர்ஷன் கொஞ்சம் கம்மி தான், ரொம்ப அதிகம்லாம் இல்லை, ரொம்ப கம்மி தான். ஓகேங்களா. முன்னத்தோட இப்போ மழை பெஞ்சோடனே கொஞ்சம் பள்ளம் அதிகமாகிடுச்சு. அது கூட இப்போ பாருங்கள், முன்னெல்லாம் வந்து லைட் இருக்காது. ஓகேங்களா. ரொம்ப காட்டுக்குள்ளே ஓட்டுற மாதிரியே இருக்கும். மழை பெஞ்சால் ரோடு எங்கே இருக்குதுன்னு தெரியாது. நிறைய கண்டெய்னருங்கெலாம் பார்த்திங்கன்னா பள்ளத்தில் விட்ருவாங்க, டிவைடரில் விட்ருவாங்க, டோல்கேட்லேயும் நிறைய விட்ருக்காங்க. ஓகேங்களா. ரோடு தெரியாது, கண்டிப்பாக தூக்கம் தான் வரும். ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஹைவே ஃபுல்லாக போட்டுடணும். ஒரு டியூப் லைட்டுன்றது வந்து அது அவ்வளோ கரண்ட் இழுக்காது, LED லைட்டு. ஓகேங்களா. நைட்டில் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறாங்க, அதுவும் சோலார் மூலிமா இயங்குதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. அது வந்து இப்போது வேலூர் டு பெங்களூர் எல்லா ஹைவேலையுமே ஃபுல்லாக டோல்கேட் ஃபுல்லாகவே போட்டு விடணும். ஓகேங்களா. எல்லா ஹைவே ஃபுல்லாக போட்டு விட்டோன்னா அவ்வளோ ஆக்சிடெண்ட் தவிர்க்கலாம். ஓகேங்களா. ஆக்சிடெண்ட் ஆக வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ என்னென்னா அவ்வளோ ஆக்சிடெண்ட் ஆக வாய்ப்பு இல்லை. மெயின் ரீசன் என்னன்னா, இப்போ புதுசாக ரோடு போகிறனால என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க பிரிட்ஜுக்கு மட்டுமே லைட்டு போட்டுக்கிறாங்க. அந்த பிரிட்ஜு மட்டும் வெளிச்சமாக தெரிஞ்சால் போதும். ஒரு பிரிட்ஜுக்கும் இன்னொரு பிரிட்ஜுக்கும் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 200-300 மீட்டரு கேப் இருக்குது. அந்த 300 மீட்ரு கேப்பில் ரொம்ப இருட்டாக இருக்கும்போது நான் அந்த இடத்துல ஆக்சிடெண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. எதனா ஒரு வண்டி நின்றுச்சு, பிரேக் டவுன் ஆகி மழையிலே அந்த லைட் எரியாமல் போயிடுச்சுன்னா கம்பல்சரி அதிகமாக ஆக்சிடெண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ தான் போடுறாங்க. அதனால நான் ஃபுல் ஹைவே இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். அது லைட்டெல்லாம் சூப்பராக இருக்கும், ரோடெல்லாம் க்ளீனாக பார்க்குறதுக்கு தெரியும். ஆனால் பண்ண மாட்டுறாங்களே. பண்ணால் நல்லா தான் இருக்கும், ஆக்சிடெண்ட் தவிர்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு அன்றைக்கி 3 லைன்லையுமே வண்டி போய்ட்டுருக்கு. ஓகேங்களா. முன்னாடி வந்து ஒரு இத்திய காரு ஒரு 60-80 ஸ்பீடில் போயிட்டுருக்காரு. ஓகேங்களா. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லைனில் லாரி, செகண்ட் லைன்லேயும் லாரி, 3வது லைனில் ஒரு தோஸ்து, அதுக்கு பின்னாடி தோஸ்துக்கு சென்ட்ரல் லைனில் வந்து லாரிக்கு பின்னாடி நான் வந்துட்டுருக்கேன். தோஸ்துக்கு பின்னாடி பஸ் வருது. ஓகேங்களா. பஸ்ஸுக்கு பின்னாடி ஒரு காரு, ஒரு லாரி, ஒரு காரு. ஓகேங்களா. இப்போது முன்னாடி போன இத்திகா வந்து ரைட் லைனில் யூட்டன் அடிக்கிறாரு சடனாக. ஓகேங்களா. இண்டிகேட்ரு எப்படின்னா சடனாக திரும்பும்போது இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறாரு. நல்லா ஒரு 80ல் போயிட்டுருக்கு. சடனாக இழுக்கும் போதுன்னா அவன் பின்னாடி வண்டி வருதான்னு பார்க்கல. அவர் அஜாகிரதையால் கிட்டத்தட்ட 10 வண்டி சடனாக பிரேக் அடித்து ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். ஆனால் அவன் டக்குன்னு போயிட்டான். ஓகேங்களா. அவன் போயிட்டான். லாரி நின்றுடுச்சு, ஸ்லோ பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. நானும் ஸ்லோ பண்ணிட்டேன். எனக்கு பின்னாடி வந்தால் எல்லா வண்டியுமே ஸ்லோ ஆகிடுச்சு. ஆனால் முன்னாடி தோஸ்த் வண்டி போயிடுச்சு பார்த்தீங்களா, அந்த தோஸ்த் வண்டி பிரேக் அடித்து நிற்கலை. ஓகேங்களா. ஏன்னா எல்லாமே 80ல் தான் ஓட்டுறாங்க. ஆனால் அந்த இத்திகாவால் சடனாக ரைட் எடுக்க முடிஞ்சு அவங்க தப்பிச்சிட்டான். ஓகேங்களா. அவனால் இவர் பிரேக் அடித்தனால பின்னாடி வந்த கம்பெனி பஸ்ஸு பிரேக் அடித்து நிற்காமல் போயிருந்தான். இத்திகா தோஸ்த் வண்டி மேலே படா தோஸ்து மேலே வந்து இடித்து அது ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஆகி பெரிய சம்பவமாகவே ஆகிருக்கும். ஓகேங்களா. இங்கே நிறைய பேருக்கு ஓட்ட தெரியுதா இல்லை ஓட்ட தெரியாத மாதிரி இருக்காங்களான்னு தெரியல. ஒரு ரைட் எடுக்கணும்னா வண்டி வருதா இல்லையா, 2 சைடு. ஓகேங்களா. இப்போ இந்த லைன்லேருந்து அவர் கிராஷ் ஆகிட்டார். அந்த லைனில் நீங்கள் வண்டி பார்க்கணுமா இல்லையா, அந்த லைன்லேயும் வண்டி வருது, சடனாக திரும்பிட்டார். ஓகேங்களா. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அந்த லைன்லேயும் வண்டியில் ஆக்சிடெண்ட் ஆகி செத்துருப்பார். ஓகேங்களா. ஒரு ஹைவே கிராஸ் ஆகும்போது அந்த இடத்துல டிவைடர் வைக்கணும். ஓகேங்களா. எப்படின்னா ரைட் லைனே இருக்கக்கூடாது. என்னை பொறுத்தவரைக்கும் சர்வீஸ் ரோட்டில் போய் இறங்கி அதுக்கப்புறம் யூட்டன் அடித்து பிரிட்ஜு கீழே வாங்க. எல்லா இடத்துலையும் பிரிட்ஜு போடணுங்க. பிரிட்ஜு போட்டு சர்வீஸ் ரோட்டில் வச்சா தான் ஆக்சிடெண்ட் தவிர்க்கும் படம். ஓகேங்களா. முதல்ல எல்லாருமே 100 இல்லை 90 அதுதான் ஸ்பீட் லிமிட் இருக்கணும். 100 இருக்கணும் மினிமம். அதுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக ஆக்சிடெண்ட் ஆக தான் வாய்ப்பு இருக்கும். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஒரு 10 செகண்டில் 10 வண்டி ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும் ஒருத்தன் தப்பு பண்ணனால. இப்போ ரத்னகிரியே எடுத்துங்க. ஒரே ஒரு 2 வீலர்னால எங்கள் ஊரில் ரத்னகிரி கோயிலாண்ட ஒரே ஒரு 2 வீலர் அவன் கிராஸ் ஆகி போயிட்டான். அடுத்த செகண்ட் நச்சுக்கு பிரேக் அடித்தனால, சடன்லி பிரேக் அடித்தனால 10 வண்டி ஆக்சிடெண்ட் அட் டைமில்.
ஓகேங்களா. பின்னாடி 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 10 வண்டி ஆக்சிடெண்ட். ஒரு உயிரை நம்ம காப்பாற்ற நினைக்கிறோம், ஆனால் அவன் நம்மளை காப்பாற்ற மாட்டான். டூ வீலர்காரன் நின்று கிராஸ் ஆகிருந்தானே வச்சுக்கோங்க, ஒரே ஒரு ஆக்சிடெண்ட்டோட ஆக வாய்ப்பு இல்லை. அந்த டூ வீலர்காரனால் 10 உயிர் அன்றைக்கி போச்சு. ஓகேங்களா. அப்படியே யார் யாருக்கு என்னென்ன இருக்குமோ லைஃப்பில், ஓகேங்களா, கனவுகள் எல்லாமே செதஞ்சு போச்சு. எல்லாமே அதான் ஒரு யூட்டர்ன்றது வந்து ஒரு 10 நிமிஷம் தானே போய் லாங் கட்டிங் பண்ணிட்டு வரலாம், நின்று கிராஸ் ஆகலாம், யோசிக்க மாட்டுறாங்க. முக்கால்வாசி இங்கே டூ வீலருக்குன்னே தனி ரோடு போட்டாகணும் பொழுது போகிற போக பார்த்தா சடன்லி வந்துடுறாங்க. நம்ம பார்த்து ஓட்டணும். அதுதான் நான் ஸ்பீடாகவே ஓட்டுறது இல்லைங்க. 60 80 அதுக்கு மேலே ஓட்டுறதே கிடையாது. ரோடு நல்லா இருந்தால் கூட கஸ்டமர் போக சொன்னால் கூட வாய்ப்பு இல்லை ராஜா, நீ ஸ்பீடாக போறியா வேறு வண்டி கூட பிடிச்சி வந்துடும். ஸ்பீடாலாம் போக மாட்டேன். 80 60 அவ்வளோதான் நம்ம ஸ்பீட் லிமிட்டு. வேலையாகவே வேணாம். ஓகேங்களா. அது விபத்தில் தான் முடியும். ஓகேங்களா. நம்ம வண்டிக்கு ஏற்ற மாதிரி ஓட்டிக்கணுங்க. ஒரு வண்டி வந்து மெயின்டெனன்ஸ் கரெக்டாக பண்ணோம்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஒரு நேற்று என் ஃப்ரெண்டு வண்டி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு கைஸ். என்ன ஆச்சுன்னா, பிரேக் ஹூஸ் கட் ஆகி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். நேற்று நைட்டு ஃபோன் பண்ணால் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்றான். நம்ம வந்து ஒரு டயர் வந்து ஏர் செக் பண்ணோம். ஓகேங்களா. அது பஞ்சர் ஆகிருக்கான்னு பார்க்கணும். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்கு டிஸ்க்கு பார்க்கணும். ஓகேங்களா. அப்பப்போ ஒரு 10,000 கிலோமீட்டர் இல்லை 5,000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி ட்ரம்மில் வந்து கிரிப்னஸ் இருக்கா, ட்ரம்மில் கிரிப் இருந்தால் பார்க்கணும். ஓகேங்களா. பிரேக் அடித்தா ட்ரம்மில் தான் பிடிக்கும். ட்ரம்மு தேஞ்சிட்டு இருந்தால் பிரேக் பிடிக்காது. ஓகேங்களா. அதே மாதிரி பிரேக் ஆயில் செக் பண்ணணும். பிரேக்கு ஏர் ஊஸ் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். ஓகேங்களா. இதெல்லாம் பார்த்து ஒரு வண்டி கண்ட்ரோலாக மெயின்டைன் பண்ணணும். அலைன்மெண்ட்டு பார்க்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சஸ்பென்ஷன் ஷாக்கப்ஸர் இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் ஒரு வண்டி நம்ம க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் தான் ஆயில் சர்வீஸ் எல்லாமே. ஓகேங்களா. மெயின் ஹெட்லைட்டெல்லாம் இதெல்லாம் கரெக்டாக பார்க்கணும். ஹெட்லைட் கூட யாரும் இப்படி பண்ணுறதே கிடையாது. இப்போல்லாம் ஐபீம் போட்டோமா போய் நேருக்கு வேண்டியது, எதிரில் யார் வந்தால் கிடக்குது. டூ வீலர்லேயும் அப்படி தான் இருக்காங்க, கார்லேயும் அப்படி தான் இருக்காங்க. ஒரு கார் ஓட்டுறதுக்கு ப்ராப்பராக நிறைய இது இருக்குங்க. நாங்கள் ஓட்டுறீங்க ஒன்றுமே புரியல எனக்கு. வண்டி வாங்கிட்டோமா, ஒரு 3 மாதம் யூஸ் பண்ணோமா, அதுக்கப்புறம் தூக்கி ஓரம் கட்டோமா, ஒரு வருஷம் கழிச்சு ஏற்றோமா. அதுதான் பெட்ரோல் வண்டி நிறைய பேர் வாங்கிட்டு ஓரம் கட்டிடுறாங்க. டீசல் வண்டினா நீங்கள் வாரத்துக்கு ஒரு டைம் 10 நாளைக்கு ஒரு தடவை எடுத்தே ஆகணும் கம்பல்சரி. இல்லைனா அது ரிப்பேர் ஆகும், அதிகமாக செலவு வைக்கும். ஏற்றின வந்து குப்பை தொட்டியை வந்து கண்ணாடி மிரர்லேயே இடிக்குது. லேடிஸ் வண்டி ஓட்ட கொடுத்துட்டாங்க பொழுது. என்னத்த சொல்கிறது, வண்டி ஓட்ட தெரிய போகுது. ஆட்டோ எப்படி கிராஸ் ஆணி போட்டு வச்சுருக்கு, வர வண்டி எப்படி போவோம். இவ்வளோ கிராஸாக இருக்குன்னு வந்து டோம்ங்கிறாங்க. தெரிஞ்சுங்களா. என் மிரர் இங்கே இருக்குது, இந்த கிராஸில் வந்து டோம்னு வச்சுட்டாங்க. காலையில் போய் அவங்ககிட்ட நான் சண்டையாக போட முடியும். எல்லாம் அப்படி தாங்கிறாங்க. என்ன பண்ணுறது, ஸ்டைலாக நீ கேட்குறாங்க குப்பை தொட்டி வண்டியை. கஸ்டமர் இன்னும் வரல, கஸ்டமர் கிட்ட தான் நின்றுருக்கேன். அதுதாங்க நம்ம கரெக்டாக வண்டியை மெயின்டைன் பண்ணணும். இப்போ 10 நாளில் யூசேஜ் பண்ணாமல் விட்டுறோமா, அது என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் ஒரு வருஷம் எடுக்காமல் விட்டுறோம். நம்ம எங்கன்னா ஃபாரின் கேரின்னு எங்கன்னா வேலைக்கு போயிடும். அதுக்கப்புறம் லாக்டவுன் வந்து இது சந்திரப்பு சூழ்நிலையே வர மாட்டேங்குது எடுக்கிறதுக்குன்னா, அது கரெக்டாக நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் தான். பிரேக்லாம் ஜாம் ஆகிட்ருக்கும். ஓகேங்களா. நீங்கள் 10 நாள் யூஸ் பண்ண மாட்டிங்கன்னா பிரேக்லாம் ஜாம் ஆகிட்ருக்கும், பேட்டரியில் இதுவாகிட்ருக்கும். ஓகேங்களா. ஒரு ரேடியேட்டர் கூலண்ட் ஆயில் தண்ணி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்ஜின் ஆயில் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். வைபரு எல்லாமே செக் பண்ணணும். நம்ம ஒரு வண்டி எடுக்கும்போது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு எடுத்தோன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம செக் பண்ணுறதே கிடையாது. வண்டி எடுத்தா போகணுமா, அவ்வளோதான். அது அப்புறம் வழியில் நீங்கள் தான் பிரேக் டவுன் ஆகி நிற்கணும், ஆக்சிடெண்ட்டில் தான் முடியும். ஓகேங்களா. அந்த வண்டிக்கு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு கம்பெனி சர்வீஸ் எது வேணாலும் விட்டு பார்த்துலாம். பாருங்கள், இப்போ கார் வந்துச்சு பார்த்துங்களா. கார் வந்தோடனே ஓரம் போயிட்டாங்க. பார்த்துங்க, நார்மல் தப்பு இருக்குங்க. அவங்களாம் வந்தாங்க, கிராஸ் ஆகிடுச்சாங்க, டப்புன்னு இப்போ கார் வந்தோடனே ஓரம் போயிட்டாங்க. யோசனை பண்ணவே மாட்டுறாங்க. என்ன பண்ணுறது, எதுக்கு எப்படி இருக்காங்கன்னே தெரில. நிறைய பார்த்திங்கன்னா இப்போது முக்கால்வாசி பார்த்திங்கன்னா ஒரு ஓன் போர்டு ஓட்டுறவங்க இப்போ டீ போர்டுனால் நம்ம அடிக்கடி சர்வீஸ் பண்ணுறோம், எல்லாமே பண்ணிடுறோம், எல்லாமே மெயின்டைன் கரெக்டாக பண்ணுறதுனால பிரச்சனை இல்லை. ஏன்னா 2 வருஷத்துக்கு ஒரு தடவை எஃப்சி, ஃபஸ்ட் அது 1 வருஷத்துக்கு ஒரு தடவை எஃப்சி, இப்போல்லாம் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை எஃப்சி. ஆனால் ஓன் போர்டு பாருங்கள் 15 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அவங்களுக்கு ரோட் டேக்ஸு எஃப்சி எல்லாமே. ஓகேங்களா. அது வரலாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் அது வரலாம் எப்படி வேணாலும் ஓட்டிக்கலாம், யாரும் எதுவும் கேட்க போகிறதில்ல. 15 வருஷம் ஒரு வண்டி எடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் தான் நீங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம்.
அது வரலையும் எல்லாம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 2-3 மாதத்துக்கு ஒரு தடவை சர்வீஸ் விட்டு க்ளீனாக மெயின்டைன் பண்ணாங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் கூட தவிர்க்கப்படலாம். ஏன்னா மெயின் பார்த்தீங்கன்னா ஏர் செக்கிங்கு, ஓகேங்களா, பிரேக் செக்கிங்கு, பிரேக் பேட் போயிட்டுருக்கா, பிரேக் பேடு போகலையா, அப்புறம் லைனிங் போயிட்டுருக்கா, அலைன்மெண்ட்டு, ஓகேங்களா, இன்ஜின் ஆயில் சர்வீஸ் எல்லாமே க்ளீனாக பண்ணிங்கன்னா ஒரு இது கூட வராது. பிரேக் ஹோஸு எதுவுமே வராது, ஓகேங்களா. மெயினாக ப்ராப்பராக பண்ணால். ஏன்னா நிறைய பேர் இங்கே என்னென்னா பிரேக் பேடு போயிட்டுதானே தெரியாத வண்டி ஓட்டுறாங்க, ட்ரம்மு போயிட்டுதானே தெரியாத ஓட்டுறாங்க, ஓகேங்களா. ஒரு 5 வருஷமாக 6 வருஷமாக வண்டி எடுக்காமல், இல்லை 1 வருஷமாக வண்டி எடுக்காமல் அப்படியே ஓட்டுறதுனால அது ஆக்சிடெண்ட்டில் தான் முடியுது. நிறைய பேர் பண்ணுற தப்பே அதுதான், ஓகேங்களா. மெயினாக மெயின்டெனன்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா எந்த ஆக்சிடெண்ட்டும் தவிர்க்கப்படலாம். ஒரு வாரத்துக்கு 2 வாரத்துக்கு ஒரு தடவை, இல்லை 3 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் ஏர் செக் பண்ணிங்கன்னா ஒரு இது கூட ஆகாது, விபத்து கூட ஆகாது. மெயின் காற்று இருந்தால் தான் அந்த டயர் வந்து ரோட்டில் கிரிப்னஸ் பிடிக்கும். கிரிப்னஸ் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி ஏசி கூலிங் இதெல்லாம் பார்க்கணும். மெயின் பார்த்திங்கன்னா ரேடியேட்டரில் நிறைய இது இருக்குது, ஓகேங்களா. கூலண்ட் ஆயிலு, அதே அடியில் டேங்க் லீக்கேஜ் ஆனால் வாட்டர் லீக் ஆக வாய்ப்பு இருக்குது, டெம்பரேச்சர் ஹை ஆகும். அதே மாதிரி ஏசி கட் ஆஃப் ஆகும், ஓகேங்களா. லீக்கேஜ் ஆனால் அதே மாதிரி ஃபேன் ஓடுதா இல்லைன்னு செக் பண்ணணும். ரேடியேட்டர் ஃபேனு ஓடலனாலும் உங்களுக்கு டெம்பரேச்சர் ஹை ஆக வாய்ப்பு இருக்குது. அது ஓசோன் வரும், அதனாலேயும் ஹை ஆக வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஒரு மோட்டார் ஃபீல்டில் இவ்வளோ இருக்குது. கார் எடுத்தோம் கவுத்தோன்றதெல்லாம் ஓட்ட முடியாது, ஓகேங்களா. ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும், ஓகேங்களா. எடுத்தோம் கவுத்தம்லாம் மெயின்டைன் பண்ண முடியாது. ஒரு 2 வீலரே நீங்கள் ஒரு 2-3 நாள் எடுக்காமல் விட்டிங்கன்னா அது பேட்டரி டவுன் ஆகிடும், ஓகேங்களா. வண்டி ஒரு மாதிரி கலகலன்னு ஆகிடும். நீங்கள் அடிக்கடிக்கு யூஸ் பண்ணால் தான் அது ஒரு நல்லாயிருக்கும். ஆயில் சர்வீஸ் பண்ணி கரெக்டாக ஒரு 350-400 கிலோமீட்ரு, இல்லைனா அந்த 2 வீலருக்கு ஏற்ற மாதிரி, ஓகேங்களா. இப்போ ஸ்கூட்டி ஏற்றினா ஒரு 350-400 கிலோமீட்ரு, ஒரு 3000 கிலோமீட்டர், 2500 கிலோமீட்டர் அப்படி ஏற்ற மாதிரி ஆயில் சர்வீஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும், ஓகேங்களா. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1000 கிலோமீட்டர் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். அப்பப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி அவர் ஆயில் செக் பண்ணிடணும், ஓகேங்களா. லைட்லாம் எரியுதா, ஹார்னெல்லாம் அடிக்குதா. நிறைய பேர் இந்த ஹெட்லைட்டு பார்க்க மாட்றாங்க, பிரேக் லைட்டு எரியுதா இல்லையான்னு பார்க்க மாட்றாங்க. ரொம்ப அதுதான் எப்படி சொல்கிறது, 2 வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லா வண்டிக்கும் எப்சி காட்டுற மாதிரி எல்லா வண்டியும் செக் பண்ணணும். அப்போ தான் நிறைய வண்டி மாட்டோம். ஃபைன் பயங்கரமாக போடணுங்க. ஃபைன் பயங்கரமாக போட்டால் தான் நல்லா எல்லா வண்டியும் ரூல்ஸை மெயின்டைன் பண்ணுவோம். ஒரு வண்டி கூட ஆக்சிடெண்ட் ஆகாத அளவுக்கு ஃபைன் போடணும். ஆக்சிடெண்ட்டாக ஃபைன் பயங்கரமாக போடணும். போட்டால் தான். அதே மாதிரி இந்த ட்ரிங்க் அண்ட் ட்ரைவில் வண்டி ஓடுறோம் முதல்ல பிடிக்கும். நிறைய பேர் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் தான். எங்கள் வீட்டிலலாம் ஐயோ ஏன் கேட்குறீங்க, ஆட்டோவெல்லாம் போதையில் தான் வண்டி ஓட்டுறாங்க பாதி பேர். ஏன்னா டயர்டு, ஓகேங்களா. காலையிலையும் ஓட்டணும் நைட்டும் ஓட்டணுன்னால டயர்டில் தான் ஓட்டுறாங்க. பின்னாடி வண்டி வருதான்னு கூட பார்க்க மாட்றாங்க. சடனாக திருப்பிடுறாங்க, சடனாக லெஃப்ட்டு ரைட்டுன்னு திருப்பிடுறாங்க. அவங்களாலேயே நிறைய ஆக்சிடெண்ட் ஆகுதுங்க. முக்கால்வாசி சடன் பிரேக் போடுறனால தான் பாதி ஆக்சிடெண்ட் ஆகுது. முன்னாடி 2 வீலர்காரன், காருக்காரன், ஆட்டோக்காரன்ற மாதிரி எல்லாத்தினாலையும் ஆக்சிடெண்ட் ஆகுது. ஓகே பாய் கைஸ். நம்மளுக்கு என்ன சொல்கிறது, ஒரு டிரைவருக்கு சேஃப்டின்றதே ஒன்றும் இல்லை, இன்சூரன்ஸ் இல்லை, டிரைவர் ரூம்ஸ் கிடையாது, எந்த லாட்ஜிலுமே ரூம் கொடுக்க மாட்றாங்க. ஒரு சில இடத்துல ரூம் கட்டி கொடுக்குறாங்க டிரைவருக்கு, ஆனால் ஒரு சில இடத்துல எதுவுமே கட்டி கொடுக்க மாட்றாங்க. அதுதான் கஷ்டமாக இருக்குது. லாரிக்காரனாலாம் பாவம். இப்போது சர்வீஸ் ரூட்லேயே பார்த்து தூங்குறாங்க, அங்கேயும் வந்து போலீஸு, இந்த பெட்ரோல் போலீஸ் வந்து எழுப்பி விட்றாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, அவங்க வேலை அப்படி. உண்மையாக போலீஸ்க்கெலாம் பெரிய சொல்லிவிட்டு, மிலிட்ரிக்கெலாம் பெரிய சொல்லிவிட்டு, அவங்களால தான் நம்ம வந்து நிம்மதியாக தூங்குகிறோம், ஓகேங்களா. அவங்க இல்லைன்னா நம்ம நிம்மதியாக தூங்க முடியாது, ஓகேங்களா. அவங்கள மாதிரிலாம் ஒரு கடவுள் மாதிரிலாம் வந்து நம்மளை வந்து பாதுகாக்க முடியாது, ஓகேங்களா. அவங்க கடவுள் மாதிரி, கடவுள் இடத்துல இருக்காங்க. நம்மளை பத்திரமாக பாதுகாக்கிறது அவங்க தான். மிலிட்ரி அந்த பக்கம், இந்தியாவுக்கு அந்த பக்கம் எல்லையிலேருந்து நம்மளை பாதுகாக்கிறாங்க. போலீஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து நம்மளை வந்து பாதுகாக்கிறாங்க. அவங்களால தான் நம்மளுக்கு வந்து நிம்மதியாக ஒரு நைட்டில் தான் தூங்க முடியுது, ஓகேங்களா. வேலைக்கு போனோம்னா நிம்மதியாக வந்து தூங்குகிறோம். ஆனால் அவங்களுக்கு சனி ஞாயிறு கூட லீவு கிடையாது, உழைக்கிறாங்க. தீபாவளி பொங்கல் கூட லீவு கிடைக்காமல் உழைக்கிறாங்க. 30 நாளும் நம்மளுக்கோசம் கஷ்டப்படுறாங்க. ஆனால் அவங்க நம்மளை மதிக்க மாட்றாங்க. நீங்க நம்மளை மதிக்க மாட்றாங்கலாம் ஃபீல் பண்ணாதீங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம முன்னுரிமை கொடுக்கணும், ஓகேங்களா. அவங்களெல்லாம் மதிக்கணும், நல்ல மரியாதை கொடுத்து பேசணும். சார் அப்பப்போ ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். இதெல்லாம் நடக்கணும். மாறும், கூடிய சீக்கிரம் மாறணும். அவங்களும் நம்ம வந்து நிறைய இடத்துல மன்னிச்சு விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, அவங்களுக்கும் இவ்வளோ டார்கெட் வச்சுருப்பாங்க, இவ்வளோ கேஸ் பிடிக்கணும், இவ்வளோ இது பண்ணணும், அதெல்லாம் யோசிக்கணும். என் கஸ்டமர் ஒன்றும் வரவில்லைங்க. 7 மணிக்கு சொன்னாங்க, 7:20 ஆகுது. Okay, bye. Thank you so much.